அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எழுதின எக்ஸாம் பேப்பரை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இந்த ரெண்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எப்படி ஆன்சர் பேப்பரை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது, அதை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி கூகுள் கிளாஸ் ரூமில் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்ம மொபைலில். ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க, கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே என்னோட மொபைலில் நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு காமிக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டால் பட்டனை டச் பண்ணி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்குது. நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குரூப் போல தான் இதுவும். ஸோ வாட்ஸ்அப்பில் குரூப்னு சொல்கிறோம், இங்கே கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனி கிளாஸஸ் இது போல் இருக்கும். இப்போ எனக்கு ஒன்று இருக்கு இல்லையா, 401 மட்டும் டிஸ்பிளே இருக்குது இல்லையா, அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு, இப்போ நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் அப்ளிகேஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம், லாகின் ஆகிட்டோம். ஸோ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் காலேஜ்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அல்லது என்ன அப்படின்னா உங்கள் மெயில் ஐடிக்கு அந்த லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியான லிங்க் கொடுப்பாங்க. ஸோ ஒரு டைம் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கோம் அந்த லிங்க்ல. ஓகே, லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸோட கோட் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு ஃப்ரெண்டில். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டே இப்போ ஜாயின் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணால் என்னன்னா ஜாயின் கிளாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அது கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டே இப்போ நாளைக்கு நமக்கு எக்ஸாம் அப்படின்னா கொஷின் பேப்பர் அதெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த கொஷின் பேப்பர் நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே வந்துருங்க. ஓகேவா, ஸோ அந்த எக்ஸாம் டே அன்றைக்கி என்ன பண்ணிருங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் சரி, அடுத்தது ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது நமக்கு மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்படி தான் டிஸ்பிளே இருக்கும். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் கொடுக்கறதுனால எனக்கு ஒரே ஒன்று மட்டும் டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் ஆர் 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா எல்லாத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸை டச் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா அது என்ன பண்ணணும், டச் பண்ணணும். டச் பண்ணணும் அப்படின்னா அதோட வியூ டிஸ்பிளே ஆகும். இங்கே கீழே பாட்டமில் கவனிச்சிங்கன்னா தெரியும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்ட்ரீமு, சென்டரில் கிளாஸ் ஒர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட் என்னன்னா பீப்புள்ஸ். இப்போ இந்த பீப்புள்ஸ் அப்படின்னு டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் இருக்கும். நம்ம நேம் அதில் வராது, மற்றபடி நம்ம கிளாஸ்மேட்ஸ் நேம் அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது நமக்கு என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் 2 போஸ்ட் பண்ணியிருக்கு. ஒன்று கொஷின் பேப்பர், இன்னொன்று ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்னும் நீட்டாக பார்க்கணும், என்னோட வியூ நீட்டாக தெரியணும் அப்படின்னா கிளாஸ் ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ CAT அப்படின்னா கன்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், கொஷின் பேப்பர் நம்ம வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் நமக்கு என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்ட்ரீம்லையும் பார்க்கலாம். ஸ்ட்ரீம்லையும் நியூ மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அதை டச் பண்ணி நம்ம கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை கிளாஸ் ஒர்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நமக்கு கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்ட்ரீம்லேயே பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா கொஷின் பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்க. ஸோ நான் CAT 1 கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கன்டினியூஸ் அசஸ்மெண்ட் 1 கூட ஃபுல்லாகவே இருக்கலாம். கன்டினியூஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் 1 அப்படின்னு கூட ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கொஷின் பேப்பருங்கிற கூட இருக்கும். ஸோ அதை டச் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு PDF ஃபைல் இருக்கும். ஏதாவது ஒரு கோட் நம்பரோட PDF ஃபைல் இருக்கும். அந்த PDF ஃபைலை டச் பண்ணுங்க. நமக்கு இந்த கொஷின் பேப்பர் லோட் ஆகும். ஸோ கொஷின் பேப்பர் உங்களுக்கு வியூ ஆகும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா டாப்பில் இருக்கு இல்லையா, டாப்பில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை டச் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கூகுள் டிரைவில் போயிட்டு நம்மளோட கொஷின் பேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 டாட் இருக்கு இல்லையா டாப்பில், அந்த 3 டாட் டச் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட கொஷின் பேப்பர் என்ன ஆயிரும், டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் கொஷின் பேப்பர் டவுன்லோட் ஆயிரும்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவும் போல டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து நமக்கு 2 hours அப்படின்னா அந்த 2 hours எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A4 ஷீட் ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும். அந்த எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு A4 ஷீட் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த A4 ஷீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க. ஸோ A4 ஷீட் மாடல் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ A4 ஷீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஸ்கொயர் பாக்ஸ் நீட்டாக போடணும். 4 கார்னர்லேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் ஸ்கேலில் 2 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, 2 சென்டிமீட்டர் கேப் வந்து எல்லா பக்கமும் விடணும். 4 பக்கம் டாப்பு பாட்டம் ரைட்டு லெஃப்ட் எல்லா பிளேஸ்லையும் ஸோ 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு பாக்ஸ் போடணும். ஸோ அதுக்குள்ளே மேலேக்குள்ளே என்னென்ன டீட்டெயில் எழுதணும், மேலே வந்து ஒரு 3 டேட்டா எழுதணும், கீழே ஒரு 3 டேட்டா. என்ன அப்படின்னா மேலே நம்மளோட நேமு, தென் வந்து சப்ஜெக்ட் கோடு, நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர். நம்ம ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயராக இருந்தால் நமக்கு இன்னும் ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து உங்கள் காலேஜ்லேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேட் சொல்லுவாங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு பதிலாக இந்த நம்பர் எழுதுவாங்க. ஸோ அது எழுதிக்கும். கீழே என்ன இருக்குன்னா எக்ஸாம் டேட்டு, தென் வந்து பேஜ் நம்பர், தென் வந்து நம்மளோட சைன். ஸோ இந்த 3 எங்கே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கணும். ஸோ இது வந்து தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டேட் மட்டும் என்ன பண்ணலாம்னா அந்த டே போட்டுக்கலாம், எக்ஸாம் எழுதும்போது போட்டுக்கலாம். பேஜ் நம்பரும் நம்ம எழுத என்ன பண்ணிக்கலாம், பேஜ் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ இந்த சீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி முடிச்சோம்னா என்ன எக்ஸாம் வந்து நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, தென் எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும், அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் அப்படின்னா கீழே வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அதை கூட நீங்கள் டச் பண்ணி அகைன் ஒரு டைம் நீ அதை பார்த்துக்கலாம். சரி, நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். 2 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்சர் ஷீட்டை வந்து என்னென்னா அப்லோட் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. அகைன் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸாம் பேப்பரை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட்டை டச் பண்ணுங்க. ஓகே, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட்டை டச் பண்ணிங்கன்னா ஸோ அதில் என்ன இருக்குன்னா கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்ட்ரீம்னா அதில் டச் பண்ணுங்க. இல்லை கிளாஸ் ஒர்க் இருக்கு இல்லையா பாட்டம்ல, ஸோ அதை டச் பண்ணி பார்த்தா அதுலேயும் இருக்கும் C81 ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை கூட டச் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஓகேங்களா. அட்டாச்மெண்ட்ஸில் C81 தென் இருக்கிறது வந்து இன்ஸ்டியூஷன் கோடு, அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் கோடு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு இருக்கும். ஸோ அந்த ஃபைலை டச் பண்ணிங்கன்னா C81 இருக்கு இல்லையா, அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டைட்டில் கீழே C81 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 லைன் போட்ட மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரௌசரில் சூஸ் பண்ணிக்கங்க. ப்ரௌசரில் என்ன ஆகணும், ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எழுதின ஆன்சர்ஸ் பேப்பரை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அந்த பிடிஎஃப் ஃபைலில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டியூஷன் கோடு. ஸோ இன்ஸ்டியூஷன் கோடு கரெக்டாக கொடுங்க. தென் வந்து நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறனால ஸோ நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்குங்க. ஓகேவா. நமக்கு என்ன ரெஜிஸ்டர் நம்பர் இன்னும் வந்திருக்காது. ஸோ அதனால் அதுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க. தென் வந்து நம்மளோட பேர், ஸோ அதுக்கு என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும். தென் சப்ஜெக்ட் கோடு. ஸோ சப்ஜெக்ட் கோடு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன சப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லிட்டு. அது இப்போ தான் அதுதான் முக்கியம். அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, நமக்கு கிரியேட் பண்ணி வச்ச பிடிஎஃப் ஃபைல். அந்த அட்டாச் ஃபைல் ஆட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணணும். ஸோ ஆட் ஃபைல் ஆப்ஷன் டச் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ஃபைலை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்க. ஸோ நம்ம எங்கே ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில். ஓகேவா. இன்டர்னல் ஸ்டோரேஜில் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம்னா அது தெரியும். ஸோ டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ள அகைன் வந்து டெஸ்ட்டு. ஸோ அதில் XYZன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சோம். ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் ஃபைல் வே தான். ஸோ அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். நம்ம ஃபைல் செலக்ட் ஆகிடுச்சு. அப்லோடுங்கிற கொடுங்க. ஸோ நம்மளோட ஃபைல் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம்
இப்போ லோட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா டீட்டெயில் வேணால் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். மெயில் ஐடி, நேம், இன்ஸ்டியூஷன் கோடு, ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம்னு வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணணும். ஸோ ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேவா, கொஞ்சம் பொறுமையாக சரியாக பண்ணுங்கள். ஓகேவா, சப்மிட் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டைம் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ண முடியும். ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் சப்மிட் ஆயிரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வெரிஃபை பண்ண சொல்லிச்சுன்னா ஸோ வெரிஃபை பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு என்னன்னா சப்மிட் ஆயிரும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்காது. சில நேரங்களில் மட்டும் நம்ம கேட்டாங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் கேட்கும். இப்போ நம்மளுக்கு சப்மிட் ஆயிடுச்சு. ரெஸ்பான்ஸ் சப்மிட்டட் அண்ட் அசைன்மெண்ட் மார்க்டு அஸ் டன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு இல்லையா. இப்போ ஓப்பன் அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்க. ஓப்பன் அசைன்மெண்ட்ல இப்போ என்னன்னா கிளாஸ் ரூம் தான் ஓப்பன் பண்ணணும். கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மள வந்துருச்சு இல்லையா. ஸோ இதே பிளேஸுக்கு மறுபடியும் அகைன் வந்து நிற்குது. இதில் கவனிச்சிங்கன்னா கீழே என்னன்னா யுவர் ஒர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யுவர் ஒர்க்கில் இருக்கு இல்லையா. யுவர் ஒர்க்கில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏரோ மார்க் ஒன்று மேலே இருக்கு இல்லையா, மேலே பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணால் மேலே ஸ்வைப் பண்ணுங்க. ஜஸ்ட் மேலே தள்ளி விடுங்க. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ள ஒரு இருக்கு மார்க்கஸ் டன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ மார்க்கஸ் டன் ஆட் அட்டாச்மெண்ட்டை தொடக்கூடாது. மார்க்கஸ் டன் அப்படிங்கிறத டச் பண்ணுங்க. ஸோ அகைன் நமக்கு ஒரு டிஸ்பிளே வருது. அதுலேயும் மார்க்கஸ் டன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா யுவர் ஒர்க் சப்மிட்னு சொல்லி கீழே டிஸ்பிளே ஆகும். அன்சப்மிட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதில் என்ன பண்ணீங்கன்னா நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னன்னா நம்ம எக்ஸாம் எழுதி பேப்பரை வந்து அப்லோட் பண்ணியாச்சு கரெக்டாக. ஓகேவா, தேங்க்யூ.